ஓம் முருகா சரணம். கந்த சஷ்டி திருவிழாவில் அப்பன் முருகனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் மந்திரம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயேன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுது நம்பியே, கைதொழுவேன் நான், கைதொழுவேன் நான். முருகனே செந்தில் முதல்வனே. முருகன் திருச்செந்தூருக்கு முதல்வனாய் நின்று அருள்பாலிக்கின்றார். செந்தில் முதல்வனே, மாயேன் மருகனே. மாயேன் பெருமாள் அவரை குறிப்பிடும். அவருடைய மருகனாக இருந்து அருள்பாலிக்கின்றார். மாயேன் மருகனே, ஈசன் மகனே, சிவனின் மைந்தனாகவும், ஒரு கை முகன் தம்பியே, விநாயகன் தம்பியாகவும் அருள்பாலிக்கின்றார். இந்த மந்திரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய முருகனுக்கு திங்கட்கிழமை சொல்லும் மந்திரம். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யுமெனை, நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசரி இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அதாவது, நாம் முருகனை வணங்கினால் நாளும் ஒன்றும் செய்யாது, கோலும் ஒன்றும் செய்யாது, இரண்டுமே நமக்கு சாதகமாக இருந்து அருள்பாலிக்கும். நவகோள்களும் ஒன்றும் நம்மை பாதிக்காது. அதனால் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யுமனை, நாடி வந்த கோலின் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசரு இரு தாளும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. நமக்கு முன்னே வந்து தோன்றி நின்று அருள்பாலிக்கும் திங்கட்கிழமை மந்திரம். செவ்வாய்க்கிழமை சொல்லும் மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகனே. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்குபவர் முருகன். பொன் பொருள் வீடு நிலம் தோட்டம் துறவு இது போன்ற ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமையில் வேண்டுதல் வைத்து அப்பன் முருகனுக்கு இந்த மந்திரம் சொல்லும்போது அனைத்து சம்பத்துக்களும் நமக்கு கிடைக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகனே. அதனால் இந்த மந்திரத்தை செவ்வாய் தோறும் ஜபித்து இந்த சஷ்டியில் ஜபிப்பது மிகவும் சிறந்ததாகும். செவ்வாய்க்கிழமை சொல்லும் மந்திரம் முருகனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி சஷ்டி விரதம் இருக்கலாம். முருகனுக்கு புதன்கிழமை சொல்லும் மந்திரம். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சல் அனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்றொரு வாரார் முன். அதாவது, அஞ்சு முகம் தோன்றியுடன் ஆறு முகம் தோன்றும். நமச்சிவாயா என்ற மந்திரத்திலிருந்து தோன்றியதே சரவணபவ. இந்த சரவணபவ மந்திரம் அப்பன் மந்திரமாக ஒலிப்பதால் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இரு காலும் தோன்றும். நாம் நெஞ்சில் ஒரு கால் நிலைத்தால் இருகாலும் முருகனுடைய கால் தோன்றி நிற்கும். நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இரு காலும் தோன்றும். முருகா என்றொரு வாரார் முன். முருகா என்று கூறினாலே வந்து நிற்பார் முன்னே. புதன்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரம் சஷ்டியில் மிகச் சிறந்தது. வியாழக்கிழமை சொல்லும் மந்திரம். வீரவேல் தாரவேல் விண்ணூர் சிறமீட்ட வேல், தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல், வாரி குளித்த வேல் கொற்றவேல், சூர்மமும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை. இந்த மந்திரம் வியாழக்கிழமை சொல்லும் பொழுது வீரவேல் அப்பன் வேல், வீரத்திற்கு சிறந்த வேல். தாரவேல் தரையில், அதாவது திருப்பரங்குன்றத்திலிருந்து புறப்பட்ட வேல். தாரவேல் விண்ணோர் சிறை மீட்ட வேல். விண்ணோர் தேவர்கள் சிறையில் அகப்பட்டு இருந்ததை மீட்ட வேல், விண்ணோர் சிறை மீட்ட வேல். தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல், வாரி குளித்த வேல் கொற்றவேல், சூர்மமும் குன்றும் துளைத்த வேல், சூரனையும் அவன் ஆண்ட குன்றையும் துளைத்த வேல் உண்டே துணை. இந்த மந்திரம் வியாழக்கிழமை சொல்லும்போது நமக்கு தைரியம் அதிகமாக கூடும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருள். அப்பன் முருகனுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லும் மந்திரம். முருகா உன்னை ஒழிய ஒருவரை நம்பிலேன், முருகா பின்னே ஒருவரை யான் பின் செல்வேன்,
பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடியை வினைத்து திருளும் வேலப்பா, திரு செந்தில் வாழ்வே. அதாவது, அப்பா முருகா, உன்னைத் தவிர நான் யாரையும் நினைக்கவில்லை. அதேபோல் முருகா, உன்னைத் தவிர நான் யார் பின்னும் செல்லவில்லை. அதேபோல் முருகா, 12 கரங்களில் ஆயுதங்களை ஏந்தி அருள்பாலிக்கும் என் அப்பன் அழகில் மயங்கி நான் நிற்கிறேன். விண்ணோர் சிறைகளை மீட்டு அவர்களுக்கு வாழ்வு அளித்த திரு செந்திலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் உன் அப்பன் முருகனுக்கே, முருகா, உன்னை ஒழிய ஒருவரும் நம்பிலே, முருகா பின்னே வருகிறான் பின் செல்லும், பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடியை வினைத்து திருளப்பா, திரு செந்தில் வாழ்வே. செந்திலில் அனைவருக்கும் வாழ்வு அளித்ததால் இந்த மந்திரம் மிக சிறந்த மந்திரமாக வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரம். சனிக்கிழமை நாம் சொல்லும் மந்திரம். காக்க கடவை நீக்காவது இருந்த கால், ஆர்க்குப்பரமா ஆறுமுகவா, பூங்கடமா, முருகா, கதிர்வேலா, நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி. அப்பனுடைய இடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிட்டால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும், யமபயம் நீங்கும், சனீஸ்வரன் அவர்களால் நமக்கு ஏற்படும் சில சங்கடங்கள் நீங்கி அருள்பாலிக்கும் என்பதே இந்த சனிக்கிழமை சொல்லும் மந்திரமாக அப்பனுக்கு சொல்லப்படுகின்றன. காக்க கடவை நீக்காவது இருந்த கால், ஆர்க்குப்பரமா ஆறுமுகவா, பூங்கடமா, முருகா, கதிர்வேலா, நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி, நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி என்று நாம் சொல்லும்போதே அனைத்து சம்பத்தும் நமக்கு வந்து அருள்பாலிக்கும் அப்பன் முருகன் அருளால். அதனால் இந்த மந்திரத்தை சஷ்டி பெருவிழாவில் சனிக்கிழமை சொல்லி மிகவும் சிறப்பாக நாம் செய்யலாம். நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மைமை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. தடக்கொற்ற வேள்மயிலே இடத்தீரத் தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே திரிகுவையே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே.